இயேசுவினிடத்தில் பாவம் இல்லை என்றால் அவர் ஏன் ஞான ஸ்நானம் எடுத்தார்? மத்தேயு 3வது அதிகாரத்தில் யோவான் ஸ்நானகனின் கரத்தில் வந்து யோர்தான் நதியிலே இயேசு ஞான ஸ்நானம் எடுத்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவர் ஞானஸ்தானம் எடுத்ததற்கு அநேகர் நமக்கு அவர் ஒரு முன் உதாரணமாய் இருக்கும்படியாய் அவருடைய அடிச்சூடுகளை பின்பற்றுகிற நீங்களும் நானும் அவரை பின்பற்ற வேண்டும் என்பதற்கு அடையாளமாக முன் உதாரணமாக ஆண்டவராகிய இயேசு ஞானஸ்நானம் எடுத்தார் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு ஞானஸ்தானம் எடுத்ததற்கான உண்மையான காரணம் என்ன என்று சொல்லி வேத வசனத்தின் ஆதாரத்தோடு பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு ஒரு சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. இந்த யோவான் ஸ்நானகன் யோர்தான் நதியிலே நின்று சொன்ன 3 காரியங்கள் இருக்கிறது. வாசிக்கலாம். மத்தேயு 3வது அதிகாரம் 2வது வசனம். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். 6வது வசனம். தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவர்கள் ஞான ஸ்நானம் பெற்றார்கள். 7வது வசனம். விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்திற்கு தப்பிக்கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? அப்போ யோவான் ஸ்நானகன் ஞான ஸ்நானம் கொடுக்கும்போது இந்த 3 காரியங்கள் நடந்தது. என்னென்ன? ஜனங்கள் மனம் திரும்பினார்கள். 2வது பாவங்களை அறிக்கை செய்தார்கள். 3வது வரும் கோபத்திற்கு எப்படியாவது தப்பிக்கொள்ள வேண்டுமே என்று சொல்லி தப்பிக்கொள்வதற்கான ஒரு வழியாய் இந்த ஞான ஸ்நானத்தை எடுத்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் இயேசுவுக்கு மனம் திரும்ப வேண்டிய அவசியமும் இல்லை. 2வது பாவத்தை அறிக்கை செய்வதற்கு அவர் பாவியும் அல்ல. 3வது வரும் கோபத்திற்கு தப்பிக்கொள்ள வேண்டிய பயமும் இல்லை. ஏனால் வரும் கோபமே அவரிடத்திலிருந்து தான் வரப்போகிறது என்று சொல்லி நீங்களும் நானும் அறிந்திருக்கிறோம். அப்ப இந்த 3 காரணங்களும் இல்லை என்றால் இயேசு எதற்காக ஞானஸ்நானம் எடுத்தார்? முதலாவது, இயேசுவுக்கு ஞானஸ்நானத்தை கொடுத்த யோவான் ஸ்நானகன் யார் என்று சொல்லி முதலாவது உங்களுக்கும் எனக்கும் ஒரு தெளிவு உண்டாக வேண்டும். வாசிக்கலாம். லூக்கா 1வது அதிகாரம் 5வது வசனம். யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பெயர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தி. அவள் பெயர் எலிசபெத். இந்த யோவான் ஸ்நானகனுடைய பெற்றோர்களை குறித்து இந்த வசனம் சொல்லுகிறது. சகரியா மற்றும் எலிசபெத். அவங்க 2 பேரும் பார்த்தீங்க அப்படின்னா ஆசாரியர்கள் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது. அபியாவுடைய வம்சத்திலிருந்து வந்தவன் தான் சகரியா. ஆரோனுடைய குமாரத்துகளில் ஒருத்தி தான் இந்த எலிசபெத். ஸோ 2 பேரும் பார்த்தீங்க அப்படின்னா ஆசாரிய வம்சத்தை சேர்ந்தவர்கள், லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர்கள். இவர்களுக்கு பிறந்த இந்த யோவான் ஸ்நானகனும் ஒரு ஆசாரியன், லேவி கோத்திரத்தை சேர்ந்த ஒரு ஆசாரியன். ஆசாரியர்களுக்கு இயேசுவின் காலத்தில் என்ன வேலை என்றால் அவர்கள் தேவாலயத்தில் தேவனுக்கு ஊழியம் செய்ய வேண்டும். அங்கே தேவாலயத்தில் அவர்கள் பணிவிடை செய்ய வேண்டும். ஆனால் இந்த யோவான் ஸ்நானகன் மேல் தேவனுடைய ஒரு விசேஷித்த அழைப்பு இருந்ததுனால இந்த தேவாலயத்தில் இருக்கிற ஊழியங்கள் எனக்கு வேண்டாம், அங்கே இருக்கிற பட்டமும் பதவியும் எனக்கு வேண்டாம், தேவன் என்னை அழைத்திருக்கிறார் என்று சொல்லி அந்த ஊழியத்தை அவன் ஒதுக்கி தள்ளிவிட்டு, அந்த ஊழியம் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அவன் வனாந்தர பகுதிக்கு போய் அங்கே தேவனோடே அவன் சஞ்சரித்துக் கொண்டிருந்தான், இல்லைன்னா தேவனோடே அவன் உறவாடி கொண்டிருந்தான் என்று சொல்லி நமக்கு வேதமும் சரித்திரமும் நமக்கு சொல்லுகிறது. இப்ப ஏற்ற காலம் வரும்பொழுது வனாந்தரத்திலிருந்து யோவான் ஸ்நானகன் இப்பொழுது இஸ்ரவேல் தேசத்திற்குள்ள வருகிறார். அங்கே வரும்பொழுது ஞானஸ்நானம் கொடுக்க ஆரம்பிக்கிறார். அப்பொழுதுதான் இயேசுவும் இந்த யோவான் ஸ்நானகனுடைய கரத்தில் ஞானஸ்நானம் பெறும்படி வந்தார் என்று சொல்லி மத்தேயு 3வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். இந்த சம்பவத்தில் 2 நபர்களை பார்க்கிறோம். ஒருவர் யோவான் ஸ்நானகன், மற்றொருவர் இயேசு கிறிஸ்து. இந்த யோவான் ஸ்நானகன் ஆசாரியன், லேவி கோத்திரத்தை சேர்ந்த தேவனுக்கு ஊழியம் செய்ய வேண்டிய ஆசாரியன் என்று சொல்லி பார்த்தோம். ஆனால் இந்த இயேசு யார் தெரியுமா? அவர் மேசியா மாத்திரம் அல்ல, அவர் தேவன் மாத்திரம் அல்ல. வசனம் சொல்லுகிறது அவர் பிரதான ஆசாரியன். யாருடைய முறைமையின்படி என்றால் லேவி கோத்திரத்தில் பிறந்து லேவியின் முறைமையின்படி அல்ல, மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி இயேசு பிரதான ஆசாரியன் என்று சொல்லி பார்க்கிறோம். வாசிக்கலாம் அதற்கு ஆதாரமாய் ஒரு வசனத்தை. எபிரேயரின் நிருபம் 6வது அதிகாரம் 20வது வசனம். நமக்கு முன்னோடினவராகிய இயேசு மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நித்திய பிரதான ஆசாரியராய் நமக்காக அந்த திரைக்குள் பிரவேசித்திருக்கிறார். அப்ப இந்த வசனம் மிக தெளிவாய் சொல்லுகிறது, மெல்கிசேதேக்கின் முறைமையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரும் ஒரு பிரதான ஆசாரியன். இப்ப இயேசு எந்த வயதில் வந்து யோவான் ஸ்நானகனிடத்தில் ஞான ஸ்நானம் பெற்றார் என்று சொல்லி பார்த்தால் வசனம் சொல்லுகிறது 30 வயது, அதாவது ஏறத்தாழ 30 வயதில் இயேசு ஞான ஸ்நானம் பெற்றார். வாசிக்கலாம். லூக்கா 3வது அதிகாரம் 21வது வசனம்.
ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்ற போது இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. 22வது வசனம், பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல் அவர் மேல் இறங்கினார். 23வது வசனம் வாசிக்கலாம். அப்பொழுது இயேசு ஏறக்குறைய 30 வயதுள்ளவராய் ஆனார். இதே வசனத்தை நம்ம இங்கிலீஷ்ல வாசிக்கும் பொழுது வசனம் சொல்லுகிறது, Now Jesus himself was about 30 years old when he began his ministry. தமிழில் இல்லாத ஒரு வார்த்தை ஆங்கிலத்தில் இருக்கிறது. என்ன வார்த்தை என்றால் when he began his ministry. அப்படின்னு என்ன அர்த்தம்? அவருடைய ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது 30 வயது. அந்த வசனத்துக்கு 2 வசனங்கள் முன்பதாக தான் இயேசு ஞானஸ்நானம் எடுக்கிறார். அப்போ இது கோர்வையா நம்ம சொல்லணும்னா, இயேசு ஞானஸ்நானம் எடுக்கிறார். ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது 30 வயது. அந்த 30 வயதுல தான் அவர் அவருடைய ஊழியத்தை ஆரம்பித்தார் என்று சொல்லி இந்த வசனங்கள் மிக தெளிவாய் சொல்லுகிறது. இயேசு ஏன் 30 வயதில் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும்? ஒருவேளை 25 எடுத்திருக்கலாம், 28 எடுத்திருக்கலாம், இல்லைனா 31 எடுத்திருக்கலாம், இல்லை 33 எடுத்திருக்கலாம். ஆனால் ஏன் சரியா கரெக்டா 30வது வயதில் அவர் ஞானஸ்நானம் எடுத்தார் என்று சொல்லி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், பழைய ஏற்பாட்டில் ஒரு சில காரியங்களை நாம் பார்க்க வேண்டும். எடுத்து வாசிக்கலாம். என்னாகமத்தின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 3வது வசனம். ஆசரிப்பு கூடாரத்திலே வேலை செய்யும் சேனைக்கு உட்படத்தக்க 30 வயது முதல் 50 வயது வரைக்கும் உள்ள எல்லாரையும் எண்ணி தொகையிடுவாயாக. அப்ப இந்த வசனம் மிக தெளிவாய் சொல்லுகிறது, லேவி கோத்திரத்தில் பிறந்த ஒரு ஆண் மகன் எந்த வயதில் அவன் ஆசரிப்பு கூடாரத்தில் இல்லைனா தேவாலயத்தில் அவனுடைய ஆசாரியன் என்கிற ஊழியத்தை செய்ய ஆரம்பிக்க முடியும் தெரியுமா? 30வது வயதில். அந்த ஊழியம் அவனுக்கு எப்ப நிறைவடையும் என்றால் 50வது வயதில். அப்ப இயேசு ஏன் 30வது வயதில் வந்து ஞானஸ்நானம் எடுத்தார் என்றால், நாம் ஏற்கனவே பார்த்தோம், இயேசு மேசியா மாத்திரமல்ல, இயேசு தேவன் மாத்திரமல்ல, மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி அவர் ஒரு ஆசாரியன். அப்ப ஆசாரியன் எந்த வயதில் தன்னுடைய ஆசாரிய ஊழியத்தை ஆரம்பிக்க முடியும் என்றால் 30வது வயதில். அதனால தான் இயேசு தன்னுடைய 30வது வயதில் ஞானஸ்நானம் பெற்றார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்ப அடுத்தது அவர் ஏன் ஞானஸ்நானம் எடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் பழைய ஏற்பாட்டிலிருந்து ஒரு சில வசனங்களை நாம் வாசிக்க வேண்டும். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 29வது அதிகாரம் 1வது வசனம். அவர்கள் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படி அவர்களை பரிசுத்தப்படுத்தும் பொருட்டு நீ அவர்களுக்கு செய்ய வேண்டியதாவது. அப்ப யாத்ராகமத்தின் புஸ்தகத்திலேயே ஆண்டவராகிய தேவன் மோசேவின் இடத்தில் மிக தெளிவாய் சொல்லிவிட்டார், இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் ஊழியம் செய்ய போகிற ஆரோனும் அவன் குமாரர்களையும் நீ பரிசுத்தப்படுத்த வேண்டும். அவர்களை நீ ஊழியத்துக்கு என்று சொல்லி பிரித்தெடுத்து அவர்களை பிரதிஷ்டை செய்ய வேண்டும். எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லிதான் இந்த அதிகாரத்தில் ஆண்டவர் மோசேவுடன் மிக தெளிவாய் சொல்லுகிறார். எப்படி செய்ய வேண்டுமாமாம்? வாசிக்கலாம். 4வது வசனம். ஆரோனையும் அவன் குமாரரையும் ஆசரிப்பு கூடாரத்தின் வாசல் முன்பாக சேர பண்ணி அவர்களை தண்ணீரினால் கழுவி. வசனம் மிக தெளிவாய் சொல்லுகிறது, அந்த ஆசாரியர்கள் எல்லாரும் முதலாவது தண்ணீரால் கழுவப்பட வேண்டும். இரண்டாவது ஆண்டவர் இன்னொரு காரியத்தை சொல்லுகிறார். 7வது வசனம். அபிஷேக தைலத்தையும் எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை அபிஷேகம் செய்வாயாக. அப்ப இந்த 2 காரியத்தையும் நிறைவேற்றும்படிதான் ஆண்டவராகிய இயேசு ஞானஸ்நானம் எடுத்தார். முதலாவது பழைய ஏற்பாட்டில் வாசிச்சோம், மோசே ஆரோனையும் அவன் குமாரர்களையும் தண்ணீரால் கழுவ வேண்டும். அந்த தண்ணீரால் கழுவப்படுவதற்காக தான் ஆண்டவராகிய இயேசு தன்னுடைய ஆசாரிய ஊழியத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பதாக யோவான் ஸ்நானகனுடைய கரத்தினால் அவர் ஞானஸ்நானம் பெற்றார். இரண்டாவது பார்த்தோம், மோசேவுக்கு ஆண்டவர் சொன்ன காரியம், அபிஷேக தைல எடுத்து அவர்கள் தலையில் வார்த்து அவர்களை அபிஷேகம் செய்ய வேண்டும். ஆனால் யோவான் ஸ்நானகனோ இயேசு ஞானஸ்நானம் எடுக்கும் போது அவர் மேல் எந்த அபிஷேக தைலத்தையோ இல்லனா விசேஷித்த ஒலிவ எண்ணெயையோ ஊற்றி அவர் எந்த காரியத்தையும் செய்யவில்லையே என்று சொல்லி உங்களுக்கு எனக்கும் கேள்வி வரலாம். யோவான் ஸ்நானகன் செய்யவில்லை, ஆனால் இயேசுவை அபிஷேகம் பண்ணினது யார் என்றால் வசனம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல் அவர் மேல் வந்து இறங்கினார். அந்த அபிஷேகம் தான் இயேசுவின் மேல் இருந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம். அப்ப பழைய ஏற்பாட்டில் ஏற்கனவே சொல்லி இருந்த காரியத்தின்படி ஒரு ஆசாரியன் தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிப்பதற்கு 30 வயது அவன் அடைய வேண்டும். இரண்டாவது அவன் தண்ணீரால் கழுவப்பட வேண்டும். மூன்றாவது எண்ணெயினால், அதாவது அபிஷேக எண்ணெயினால் அவன் அபிஷேகம் செய்யப்பட வேண்டும். இந்த 3 காரியத்தையும் ஆண்டவர் நிறைவேற்றும்படியாக தான் இயேசு 30 வயதில் ஞானஸ்நானம் எடுத்தார். இரண்டாவது தண்ணீரால் கழுவப்படும்படி ஞானஸ்நானம் எடுத்தார். மூன்றாவது அவர் ஞானஸ்நானம் எடுத்து மேலே வந்த உடனே பரிசுத்த ஆவியானவர் அவரை அபிஷேகம் பண்ணும்படி அவர் மேல் புறாவை போல் இறங்கினார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம்.
ஸோ இயேசு ஏன் ஞானஸ்நானம் எடுத்தார், அதோடைய காரணம் என்ன, பழைய ஏற்பாட்டில் இருக்கிற வசனங்களை கொண்டு ஒரு சில காரியங்களை நாம் பார்த்தோம். ஏற்கனவே நாம் பார்த்த யோவான் ஸ்நானகன் ஒரு ஆசாரியன் என்று சொல்லி பார்த்தோம். அந்த காலத்தில் ஆசாரியர்களுடைய ஊழியம் எங்கே இருந்தது என்றால் தேவாலயத்தில் இருந்தது. அநேக ஊழியங்கள் தேவாலயத்தில் இருந்தாலும் அவர்கள் செய்த முக்கியமான ஒரு ஊழியம் என்னவென்றால், அவர்கள் செய்த பாவத்திற்காக ஜனங்கள் மிருகங்களை பலி செலுத்தும்படியாக ஆசாரியர்கள் இடத்தில் கொண்டு வந்து கொடுப்பார்கள். இந்த ஆசாரியர்கள் அந்த மிருகங்களை வாங்கி பலி செலுத்தி அவர்கள் ஜனங்களுக்கும் தேவனுக்கும் நடுவே நின்று அவர்கள் ஜெபிக்க வேண்டும், அவர்கள் ஊழியம் செய்ய வேண்டும். நாம் ஏற்கனவே பார்த்த பிரகாரம் தேவாலயத்திற்கு உள்ளே இருந்து ஊழியம் செய்ய வேண்டிய ஆசாரியனாகிய இந்த யோவான் ஸ்நானகன் தேவனுடைய விசேஷித்த அழைப்பு அவன் மேல் இருந்தபடியால் அவன் தேவாலயத்திற்கு வெளியே ஊழியம் செய்து வருகிறான். இந்த யோவான் ஸ்நானகன் இயேசுவை பார்த்து சொன்ன ஒரு காரியத்தை நாம் வாசிக்கலாம். யோவான் 1வது அதிகாரம் 29வது வசனம். மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொன்னான். அப்ப தேவாலயத்தில் ஜனங்கள் கொண்டு வருகிற மிருகங்களை பலி செலுத்த வேண்டிய ஆசாரியனாய் இருக்க வேண்டிய யோவான் ஸ்நானகன் இயேசுவை எப்படி பார்க்கிறார் தெரியுமா? ஒரு மேசியாவாக பார்க்கவில்லை, தேவனாய் பார்க்கவில்லை, ஏன் ஒரு மனிதனாய் கூட பார்க்கவில்லை. அவர் எப்படி பார்க்கிறார் என்றால் இயேசுவை ஆட்டுக்குட்டியாய் அவர் பார்க்கிறார். யோவான் ஸ்நானகன் தெரிந்தோ தெரியாமலோ இயேசுவை குறித்ததான ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்லுகிறார். என்ன தீர்க்க தரிசனம்? இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவத்திற்காக மாத்திரமல்ல, இந்த முழு உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களின் பாவத்தை தீர்க்கிற, அவர்களுக்காக ஒரே விசை அடிக்கப்படுகிற பழுதற்ற பிழை இல்லாத ஒரே ஒரு ஆட்டுக்குட்டியானவர் இந்த இயேசு என்று அவர் சொல்லுகிறார். லேவியராகவும் 1:9 வசனத்தில் நம்ம பின்பகுதியில் வாசிக்கிறோம், அவைகள் எல்லாம் ஆசாரியன் பலிபீடத்தில் மேல் சர்வாங்க தகன பலியாய் தகனிக்க கடவன், இது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலி. இந்த 1வது அதிகாரத்தில் ஆண்டவர் மோசேவுக்கு ஒரு சில கட்டளைகளை கொடுக்கிறார். என்ன கட்டளை என்றால், ஒருவன் தேவனுடைய ஆசரிப்பு கூடாரத்தில் வந்து அவனுடைய பாவத்திற்காக ஒரு மிருகத்தை பலி செலுத்த வேண்டும் என்றால் அவன் எப்படி பலி செலுத்த வேண்டும் என்று சொல்லி ஒரு சில சட்ட திட்டங்களை தருகிறார். அந்த கடைசி வார்த்தையை கவனிங்க, இது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலி. இதே வார்த்தையை தான் ஆண்டவராகிய இயேசு ஞானஸ்நானம் எடுத்து அவர் கரை ஏறின உடனே வானம் திறக்கப்பட்டு வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டானது. வாசிக்கலாம். மத்தேயு 3வது அதிகாரம் 17வது வசனம். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. அப்ப வானத்திலிருந்து பிதாவாகிய தேவன் இயேசுவை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, இவர் மேல் பிரியமாயிருக்கிறேன். இந்த 2 வசனங்களையும் நம்ம ஆங்கில வேதாகமத்தில் பார்க்கும் பொழுது ஒரே வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறதை நாம் கவனிக்கலாம். வாசிக்கலாம். லெவிட்டிகஸ் சாப்டர் 1 verse number 9. அதோடைய பின்பகுதியை நாம் வாசிக்கலாம். இட் இஸ் a burnt offering, a food offering, an aroma pleasing to the Lord. இப்பொழுது மத்தேயு 3வது அதிகாரம் அதோடைய 17வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். And behold, a voice out of the heavens said, this is my beloved son, in whom I am well pleased. இந்த 2 வசனங்களையும் பார்த்தீங்கன்னா pleasing, pleased என்கிற 2 வார்த்தை ஒரே வார்த்தையை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எப்படி பிரியமாய் இருக்கிறார்? இன்னும் 3 வருஷத்துல இந்த ஆட்டுக்குட்டியாகிய இயேசு எல்லா மனிதர்களுடைய பாவத்திற்காக பலியாக போகிறார். அந்த பலியை சுகந்த வாசனையாய் நான் ஏற்றுக்கொள்ள போகிறேன். அதனால பலியாகிய இந்த இயேசுவின் மேல், ஆட்டுக்குட்டியாகிய இந்த இயேசுவின் மேல் நான் பிரியமாய் இருக்கிறேன் என்றுதான் அந்த வசனத்தின் அர்த்தம். இந்த 2 காரணங்களில் முதல் காரணத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் இந்த 2வது காரணத்தை கொஞ்சம் ஆழமாய் தியானித்து பார்த்தால், அவர் நம்மேல் எவ்வளவு அன்பு வைத்தபடியால் அவர் இந்த பூமியில பிறந்ததே நமக்காக மரிப்பதற்காக என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த 2வது காரியத்தை நாம் தியானிக்கும் பொழுது நிச்சயமாய் தேவனுடைய அன்பு எவ்வளவு பெரியது, தேவன் நம்மேல் எவ்வளவு இரக்கமாய் இருக்கிறார். அவர் ஞானஸ்நானம் எடுத்தது நமக்காக மரிக்கும்படியாக, நமக்காக அவருடைய சரீரத்தை, தன்னுடைய ஜீவனை பலியாக செலுத்தும்படியாக ஆண்டவர் நமக்காக இவ்வளவு காரியங்களை செய்தார் என்று சொல்லி பார்த்தால், நிச்சயமாய் கர்த்தரை ஆராதிக்காம, கர்த்தரை நாம் நேசிக்காம, கர்த்தர் மேல் அன்பு வைக்காம நம்மால் இருக்கவே முடியாது. ஸோ இந்த 2 காரணங்களும் உங்களுக்கு நிச்சயமாய் பிரயோஜனமாய் இருந்திருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். நமக்காக ஜீவனை தந்த இயேசுவுக்காக நாம் என்ன செய்ய போகிறோம் என்கிற ஒரு பெரிய ஒரு கேள்வியோடு இந்த பைபிள் ஸ்டடியை முடிக்கிறோம்.
நிச்சயமாய் உங்களுக்கு பிரயோஜனமாய் இருந்திருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். பிரயோஜனமாய் இருந்துச்சு அப்படின்னா நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் வருகிற நாட்களில் இன்னும் ஆழமான ஒரு சில சத்தியங்களை பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு வேத வசனத்தின் ஆதாரத்தோடு நாம் பார்ப்போம். God bless you. Praise the Lord.